வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, சுப ஹோரைகள். சுப ஹோரைகள் என்பது ஒரு நாளில் வரக்கூடிய சுப வேலையை தான் சுப ஹோரைகள் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம் அடங்கிய ஒரு நாளில் வரக்கூடிய நல்ல நேரங்கள் என்னும் சொல்லக்கூடிய கால அளவை தான் சுப ஹோரைகள் என்று சொல்கிறோம். இந்த சுப ஹோரைகள் என்பது நல்ல நிகழ்வுகளை செய்வதற்கு துணை புரிகிறது. நீங்கள் ஒரு சுப நிகழ்வை நடத்துகிறீர்கள் அல்லது ஏற்படுத்துகிறீர்கள் என்றால், இந்த சுப ஹோரையில் அதை தொடங்கும் பொழுது, செய்யும் பொழுது சுப ஹோரைகள் அதற்கு துணை புரிந்து அதை விருத்தி செய்து அதை நன்முறையாக உங்களுக்கு முடித்து தருகிறது. அந்த கால அளவை தான் நாம் சுப ஹோரைகள் என்று சொல்கிறோம். இந்த சுப ஹோரைகளை பற்றி விளக்கமாக இந்த பதிவுகளில் நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஓரிரு வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறைத்தொண்டு, ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்கள் என்றாலே நமது குடும்பத்தில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, சுப ஹோரைகள் என்பது சுப வேலை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது இந்த சுப வேலைகள் என்பது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எப்பொழுது இந்த சுப வேலை வரும், எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த சுப காலங்கள், சுப நேரங்கள் என்பது எவ்வளவு நேரம் என்று கேட்டீர்கள் என்றால், 1 மணி நேரம். சுப நேரம் 1 மணி நேரம், அதாவது சுப ஹோரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அதன் பிறகு அது கடந்துவிடும், இருக்காது. எப்பொழுது ஒரு நாளில் இந்த நல்ல நேரம் எப்பொழுது வருகிறது என்று பார்த்தோம் என்றால், வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை முதலில் ஒரு கிழமை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த கிழமையின் அதிபதி யாரோ அவருடைய ஓரைகள் தான் அந்த நாளில் முதலில் தொடங்கும். நமது பதிவில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது சூரியனுக்கு உகந்த நாள், சூரியன் ஆளும் நாள், சூரியனுடைய கதிர்வீச்சு அன்று அதிகமாக கிடைக்கப்பெறும். எனவே அது சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நாளாக கருதப்படுகிறது என்று பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நாள் என்பதனால் முதலில்
சூரிய உதயம் எப்பொழுதோ அதிலிருந்து 1 மணி நேரம் இந்த சூரிய ஓரை நடைபெறும். சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம். ஒரு உதாரணத்திற்கு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகிவிட்டால் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சூரிய ஓரை நடைபெறும். சரி, அதன் பிறகு சுக்கிர ஓரை 7 மணிக்கு துவங்கி 8 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை. அதன் பிறகு புதன் ஓரை 8 மணியிலிருந்து 9 மணி வரை புதன் ஓரை. அதன் பிறகு 9லிருந்து 10 மணி வரை சந்திர ஓரை. 10 மணியிலிருந்து 11 மணி வரை சனி ஓரை. 11 மணியிலிருந்து 12 மணி வரை குரு ஓரை. 12லிருந்து 1 மணி வரை செவ்வாய் ஓரை. மீண்டும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை சூரிய ஓரை. இப்படி சுழற்சி முறையில் 1 மணி நேரத்திற்கு ஒரு ஓரை கால நேரத்தை இயக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை ஓரைகள் இயங்கும். 6 மணிக்கு சூரிய ஓரை துவங்கினால் அடுத்தது 1 மணிக்கு ஒரு முறை சூரிய ஓரை துவங்கும். அதற்கு அடுத்தது 8 மணிக்கு ஒரு முறை துவங்கும். அதற்கு அடுத்தது 3 மணிக்கு ஒரு முறை துவங்கும். மொத்தத்தில் துவக்க ஆகக்கூடிய ஓரைகள் ஒரு நாளில் 4 தடவை ஆளுமை செய்கிறது. சில ஓரைகள் 3 தடவை மட்டும்தான் வரும். அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஓரைகளினுடைய சுழற்சி முறை உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன கிழமையோ அந்த கிழமைக்குண்டான ஓரைகள் முதலில் 1 மணி நேரம் இருக்கும். சரி, திங்கட்கிழமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திங்கட்கிழமை சந்திரனுக்கு மிகவும் உகந்த நாள். சந்திரனின் கதிர்வீச்சு அந்த நாளில் ஆதிக்கம் செய்யக்கூடிய நாள், அதிகம் கிடைக்கப்பெறும் நாள். எனவே அந்த நாளை சந்திரனின் நாளாக நாம் பாவிக்கிறோம். அப்போ அன்று 6 மணிக்கு சூரிய உதயம் என்றால் 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஓரை நடைபெற்று கொண்டிருக்கும். 7 முதல் 8 வரை சனி ஓரை. 8 முதல் 9 வரை குரு ஓரை. 9லிருந்து 10 மணி வரை செவ்வாய் ஓரை. 10லிருந்து 11 வரை சூரிய ஓரை. 11லிருந்து 12 வரை சுக்கிர ஓரை. 12லிருந்து 1 மணி வரை புதன் ஓரை. 1 முதல் 2 வரை மீண்டும் சந்திர ஓரை. இப்படி சுழற்சி முறையில் அடுத்தது 8 மணிக்கு மீண்டும் சந்திர ஓரை வரும். அதற்கு அடுத்தது அதிகாலை 3 மணிக்கு சந்திர ஓரை வரும். என்ன ஓரை துவங்குகிறதோ, என்ன கிழமையோ அந்த நாளின் அதிபதியோட ஓரைகள் துவங்கும். அந்த ஓரைகள் 4 முறை வியாபிக்கும். நல்ல நேரத்தை கொடுக்கும். சரி, ஓரைகள் 1 மணி நேரம் அது எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொண்டீர்கள். இதில் சுப ஓரைகள், அசுப ஓரைகள் என்று இருக்கிறது. சுப ஓரைகள், அசுப ஓரைகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப ஓரைகளாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுப ஓரைகள் கால நேரம் நடத்தும் பொழுதுதான் நல்ல நேரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் நீங்க சுப நிகழ்வுகளை தொடங்கவோ செய்யவோ நீங்கள் செய்வது சரி வரும். அசுப ஓரைகளில் தொடங்கவோ செய்யவோ செய்தீர்கள் என்றால் அது அசுபத்தில் முடியும். அது தடைபடும். அது சரிவராது போய்விடும். அப்போ சுப ஓரைகள், அசுப ஓரைகள் என்பதை பற்றி பார்த்து விடலாம். சுப ஓரைகள் என்பது நாம் சொன்னது போலத்தான். கிழமைகளில் எது சுப கிழமைகள் என்று சொன்னனோ அதுதான் இங்கு ஓரைகளிலும் சுப ஓரையாக இடம்பெறும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நமது பதிவில் பார்த்தீர்கள் என்றால் சொல்லியிருப்பேன்.
வெள்ளிக்கிழமை சுப நாட்கள். எனவே வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் சுபஹோரை. வியாழக்கிழமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், சுபஹோரை. புதன்கிழமை புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன், புதன் ஓரை சுபஹோரை. திங்கட்கிழமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன், சந்திர ஓரை சுப ஓரை. இந்த சுப ஓரைகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுப ஓரைகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுக்கிர ஓரை சுப ஓரை, புதன் ஓரை சுப ஓரை, குரு ஓரை சுப ஓரை, சந்திர ஓரை சுப ஓரை. 4 ஓரைகள் சுப ஓரைகள். மீதமுள்ள 3 ஓரைகள் அசுப ஓரைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன? சூரிய ஓரை அசுப ஓரை, செவ்வாய் ஓரை அசுப ஓரை, சனி ஓரை அசுப ஓரை. இதை தவிர்த்து 4 ஓரைகள் சுப ஓரைகள். அசுப ஓரைகள் சுப ஓரைகள் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த சுப ஓரைகள் அசுப ஓரைகள் இதை தெரிந்துவிட்டாலே ஒரு நாளில் நல்ல நேரம் இந்த நேரம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். நீங்கள் காலண்டரை பார்க்கவோ பஞ்சாங்கத்தை பார்க்கவோ தேவையில்லை. எந்த நாள் நீங்கள் நல்ல நேரம் தேடுகிறீர்கள்? இன்று வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல நேரம் வேண்டும் என்றால் நீங்கள் 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு குரு ஓரை, நல்ல வேலை, புதிய தொடக்கம், சுப நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கலாம், செய்யலாம். அதேபோல் 11 மணிக்கு சந்திர ஓரை, 10 மணிக்கு புதன் ஓரை, 9 மணிக்கு சுக்கிர ஓரை. 9லிருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் மன்னிக்கவும் 12 மணி வரை, 12லிருந்து 1 மணி வரை சனி ஓரை, 12 மணி வரை, 11 முதல் 12 வரை சந்திர ஓரை. அதேபோல் 10 to 11 புதன், 9 to 10 சுக்கிரன். இப்படி இந்த கால நேரங்கள் சுப ஓரைகள் நடைபெறுவதால் இது நல்ல நேரங்கள் இருக்கக்கூடிய கால நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல செயல்கள் தொடங்குவதோ நல்ல செயல்கள் செய்வதோ செய்தால் அது உங்களுக்கு பலனை தரும். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இருக்கிறது. என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சுக்கிர ஓரை வந்துவிட்டது. இப்போ வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரை அருள்ராம் ஐயா சொன்னார். இப்போ 6 to 7 குரு ஓரை நல்ல ஓரை தான், நல்ல நேரம் தான். அதில் நாம் சுப நிகழ்வு செய்யலாம் என்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 வரை அந்த 1.5 மணி நேரம் யமகண்ட வேலை நடைபெறும். எனவே அந்த வேளையில் சுப நிகழ்வுகளை நீங்கள் செய்யக்கூடாது, நிறுத்திவிடுங்கள். என்னைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை மட்டும் காலை 6 to 7:30 யமகண்டம் வேலை. அதில் சுப நிகழ்வுகள் நீங்கள் செய்ய வேண்டாம். 9 மணிக்கு மேல் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை துவங்குகிறது. அப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதிலும் நீங்கள் ராகு காலம் இருக்கிறதா, யமகண்டம் இருக்கிறதா, அர்த்தப்பிரகணம் இருக்கிறதா, காலான் இருக்கிறதா, காலன் காலம் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து நீங்கள் இவை எதுவும் இல்லாமல் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை, குரு ஓரை நடக்கிறது என்றால் அதுதான் சுப நேரம், அதுதான் சுபஹோரை, நல்ல நேரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஓரைகள் எப்படி உங்களுக்கு உதவுகிறது, எப்படி உங்கள் காரியத்தை வெற்றியாக்கி தருகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு சிறப்பை இந்த ஓரைகள் தரும். ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு பலன் இருக்கிறது. நீங்கள் தண்ணீர் தேடுகிறீர்கள் என்றால், ஒரு போர் போடவோ கிணறு தோண்டவோ தண்ணீர் தேடுகிறீர்கள் என்றால்
சந்திர ஓரையில் நீங்கள் ஊற்று பார்க்க வேண்டும். கட்டாயம் கிடைக்கும். இதே போர் போடுகிறீர்கள் என்றால் சனி ஓரையில் தோண்ட வேண்டும். கட்டாயம் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஓரையின் அடிப்படையில் நீங்கள் செய்தால் அந்த வேலையின் தன்மைகள் சிறப்பாக அமைத்து உங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை உறவுகளே. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கமெண்ட்ல உங்களது கேள்விகளை விருப்பத்தை சொல்லலாம். ஒரு சிறப்பான பதிவை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.